mariachi. கண்ணா, இன்னைக்கு பாட்டி உனக்கு ஒரு நல்ல கதைய சொல்ல போறேன். இந்த கதை கேட்டா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல புத்தி நமக்கு வரும். ரெடியா? அப்படின்னா கவனமா கேளு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மகத நாடு என்ற ஒரு அழகான நாடு இருந்துச்சு கண்ணா. அந்த நாட்டுல சுத்தன் அப்படின்னு ஒரு தச்சன் இருந்தான். அவனுக்கு மரங்களை வெட்டவும் சரியாக பிளக்கவும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு நாள் கோவில் திருப்பணிக்காக பெரிய பெரிய மரங்களை வெட்டி கொண்டிருந்தான். ஒரு மரத்தை பிளந்து விட்டு அது மீண்டும் சேராம இருக்க ஒரு ஆப்பைன்னா மரக்கீழ், அதை பிளவுக்குள்ள அடிச்சு வச்சுட்டு மாலையில வீட்டுக்கு போயிட்டான். சுத்தன் போன பிறகு அந்த இடத்துக்கு குரங்குகள் கூட்டம் கூட்டமா வந்துச்சு. மரங்கள் மேல, வீட்டு கூரைகள் மேல, எங்க எல்லாம் முடியுமோ ஓடி குதிச்சு விளையாடினாங்க. ஆனா கண்ணா, எல்லா விளையாட்டும் நல்லதா இருக்குமா? இல்லையே. அந்த குரங்கு கூட்டத்துல ஒரு வயசான குரங்கு இருந்துச்சு. அது அந்த பிளந்த மரத்து மேல குதிச்சுட்டு, இங்க யாரோ இந்த ஆப்பை தப்பா மாட்டி வச்சிருக்காங்கன்னு அதோட மனசுல நினைச்சிட்டு யோசிக்காம புரியாம அந்த ஆப்பை பிடிச்சு அசைச்சு அசைச்சு பிடுங்க ஆரம்பிச்சுது. அந்த குரங்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அசைச்சு அசைச்சு அந்த ஆப்பை வெளியே கொண்டு வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ஒரு கட்டத்தில் அந்த ஆப்பையும் வெளியே எடுத்துருச்சு. அப்படி அந்த ஆப்பு வெளியே வந்ததும் டக்குன்னு ஒரு சத்தம். அப்போ அந்த மரம், பிளந்த மரம் ஒன்னா சேர்ந்துருச்சு. அந்த வயசான குரங்கோட உடம்பு அந்த பிளந்த மரத்தோட அப்படியே சிக்கி போச்சு. அந்த வயசான குரங்கு கீச் கீச்னு அலறி அதே இடத்துல துடிச்சு அப்படியே செத்து போச்சுடா கண்ணா. இந்த கதையை கேட்ட உனக்கு பாட்டி என்ன சொல்றேன்னா, நமக்கு தெரியாத விஷயத்துல அவசரமா கைய வைக்க கூடாது. புரியாத செய்யற காரியத்தை உயிருக்கே ஆபத்தா மாறிடும். இதுதான் ஆப்பை பிடுங்கிய குரங்கு கதை நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடமாகும். இப்போ கண்ணா, இதே கதையோட இன்னொரு பகுதி இருக்கு. அந்த காட்டுல ஒரு அழகான சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் தான் அந்த காட்டோட அரசன். அதோட அமைச்சரின் மகன்தான் தமனகன்னு ஒரு புத்திசாலி நரி. அதோட நண்பன் கரடகன் இன்னொரு நரி. கரடகன் சொன்னா, நம்ம சும்மா சாப்பிட்டு அமைதியா வாழ்ந்தா போதும், அரசனிடம் போய் ஆபத்துல மாட்டிக்க வேண்டாம். இத கேட்ட தமனகன் சிரிச்சான். தமனகன் சொன்னா, புத்தி இருந்தா தான் உயர முடியும், வயிறை நிரப்பிக்கிறது மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. புத்தி, தைரியம், நன்னடத்தை
இவையெல்லாம் இருந்தாதான் ஒருவன் உயருவான். சின்ன சின்ன விஷயத்துக்கே சந்தோஷப்படுறவங்க எப்பவும் முன்னேறவே மாட்டாங்க. ஒரு நாள் சிங்கம் யமுனை ஆற்றங்கரைக்கு தண்ணீர் குடிக்க வரும்பொழுது தூரத்தில் இருந்து ஒரு பெரிய ஓங்கார சத்தம் கேட்டதும் பயந்து போன சிங்கம் திரும்பி வந்துடுச்சு. இந்த விஷயத்தை கவனித்த தமனகன் மரியாதையோட சிங்கத்திடம் போய், அரசே, வேறு சத்தத்தை கேட்டு பயப்படலாமா? தைரியம்தான் ஒரு அரசனுக்கு அழகு என்று மரியாதையோடு சொன்னான். தமனகன் என்ன சொன்னான்னு தெரியுமா கண்ணா? துன்பம் வந்தாலும் கலங்காதவன், சந்தோஷம் வந்தாலும் ஆடம்பரம் செய்யாதவன், பயத்தை வெல்லத் தெரிந்தவன், அவன்தான் உண்மையான தலைவன். இந்த வார்த்தைகள் சிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்சது. சரி கண்ணா, இப்போ பாட்டி இந்த கதையிலிருந்து நீ கத்துக்க வேண்டிய நீதிய சொல்றேன். புரியாம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. குரங்கு மாதிரி ஆர்வ கோளாறுல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சா அது ஆபத்துல தான் கொண்டு விடும். புத்தியும் தைரியமும் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். தமனகன் மாதிரி பயத்தை வென்றவன்தான் உண்மையான பலசாலி. சின்ன சின்ன சந்தோஷத்திலே நிறைவடைஞ்சிடாம பெரிய பெரிய நல்ல விஷயங்களை நினைக்கணும், செய்யணும். அதனால கண்ணா, நீ எப்பவும் யோசிச்சு செயல்படணும். நல்ல புத்திய வளர்த்துக்கணும். பயத்துக்கு அடிமையாகாத. இன்னொரு நாள் பாட்டி நரியும் போல் முரசும் அப்படின்னு ஒரு கதை சொல்றேன். இப்ப தூங்குடா கண்ணா.